வெல்கம் டு ஸ்ரீதேவி வீட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போறது எக் பொர்ஜி, முட்டை பொடி மாஸ். அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னா 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 5 முட்டை, அப்புறம் ஒரு சாப்பர் எடுத்துக்கணும். அதில் ஆனியன் எல்லாத்தையும் இதில் என்னென்ன சொன்னோன்னா அது எல்லாத்தையும் போட்டு சாப் பண்ணோம்னா நல்லா கட்டரில் சாப்பரில் உங்களுக்கு நைஸாக நான் சொல்கிறது பொடிசாக எல்லாம் வந்துடும். அது கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும், வதங்க ஈஸியாக இருக்கும். இப்போ அதை தான் நான் பண்ணின்னு இருக்கேன். அது ஆன பிறகு அதுக்கு நெக்ஸ்ட்டு தக்காளி பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா நைஸாக பொடிசாக இருக்குல்ல. இது வதங்குறதும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தக்காளியும் அதே மாதிரி தான் கட் பண்ணி வச்சு நல்லா சாப்பரில் பொடிசாக கட் பண்ணிக்கணும். அப்புறமா கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் சாப்பரில் பொடிசாக கட் பண்ணேன். அது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும், போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், அந்த பொடிசாக கட் பண்ண தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா வதக்கிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது எந்த சமையலும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த எக் புர்ஜி செய்கிறதுக்கு 20 to 25 மினிட்ஸ் அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் கூட போதும் கரம் மசாலா பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கொரியாண்டர் தனியா பொடி, 1/2 ஸ்பூன். நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதில் ஒரு 5 எக்கு போட்டு நல்லா அதை வதக்கணும். நல்லா கலரி விடணும். இது சாப்பிடும் போது நம்மளுக்கு மட்டன் கைமா பொரியல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வரும், சூப்பராக. லாஸ்ட்டாக அதை முடிக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடரையும் போட்டு ஆட் பண்ணணும். இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழையை லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எக் புர்ஜி தயார். சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும், பூரியோட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு கூட இந்த எக் புர்ஜி சாப்பிடலாம். தேங்க்யூ.